ஹாய் சொந்தங்களே, வாங்க சூப்பராக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் பார்க்கலாங்களா. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படியோ அதே மாதிரிங்க இது எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல். அது கிரேவியாக வரும், இது ட்ரையாக வருங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவே. இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காய் நீல வாக்கில் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்செண்ணெய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுக்கலாங்க. கத்திரிக்காயை போட்டுட்டு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நாம் கல்லுப்பு சேர்த்திக்கூடாதுங்க. கல்லுப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு கல்லுப்பு சேர்த்துனா டக்குனு கரைஞ்சிருங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலேயே வதக்கிறதுக்கு தூளுப்பு தாங்க சேர்த்துக்கணும். நல்லா தூளுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டுங்க. நல்லா எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடணுங்க. நல்லா வெந்து வந்தோடனே நான் ஒரு கட்டி பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்குறேங்க. அந்த பூண்டை இது கூட சேர்த்திக்கலாங்க. நல்லா எண்ணெயில் இதுவும் நல்லா பொரிஞ்சு நல்லா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சோந்துருங்க. அப்படியே நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வந்தோன்னே என்ன பண்ணணும், நம்ம வரமிளகு பொடி லாஸ்ட்டாக தாங்க சேர்த்திக்கணும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்திட்டோம்னா கத்திரிக்காய் வேகாது, மிளகு பொடி தீஞ்சிருங்க, டேஸ்ட்டு வராது. இந்த மாதிரி லாஸ்ட்டாக வரமிளகு பொடி போட்டு லைட்டாக எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சுட சுட சாதம் வச்சுட்டு நல்லா இந்த எண்ணெய் கத்திரிக்காயை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம மேலும் மேலும் நிறையா வீடியோ போட முடியும். பாருங்கள், கத்திரிக்காய் பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.